ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் உருவாகிக்கிட்டு இருக்கிற கோட் படத்துக்கான படைப்பிடிப்புகள் எல்லாமே கடந்த சில மாதங்களாக ரொம்பவும் மும்பரமாக நடந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஷூட்டிங்கில் ரொம்பவும் தீவிரமாக பங்கேற்றுட்டு இருக்காரு. கோட் படத்துக்கான ஒரு புதிய அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாங்க, படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரிலீஸ் ஆன லியோவை தொடர்ந்து வெங்கட் பிரபுவோட விஜய் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. இதனால அவர்களோட ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு ரொம்பவும் அதிகமாயிட்டு இருக்கு. வெங்கட் பிரபுவோட பாணியில டைம் டிராவலை மையமா வச்சு இந்த படம் உருவாகுதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விஜய் அவர்கள் 2 விதமான தோற்றத்துல நடிக்க இருக்கிறாரு. படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த படத்துடைய தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் தங்களுடைய சமூக வலைதளத்துல பகிர்ந்துட்டு வராங்க. இதனால இந்த படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல கெஸ்ட் ரோல்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க இருக்கிறாரு. அதோட இதுக்காக நாட்களுக்கு முன்னாடி படப்பிடிப்பு தளத்திற்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்ததாக தகவல்கள் வெளியாயிருக்குது. விஜயோட ஃபேன்ஸ் அப்புறம் சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் எல்லாருமே படத்துக்காக ரொம்பவும் வெறித்தனமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களையுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலமா படக்குழுவினர் படத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. பாக்குறதுக்காகவும் ரசிகர்கள் பட்டாலும் ரொம்பவும் ஆர்வமா இருக்கிறாங்க. கோட் படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் தளபதி 69வது படத்தை யார் இயக்க போறாங்கன்ற கேள்வி இன்னும் பெரிய கேள்வியா இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் சமீபத்துல அரசியல் கட்சி துவங்கி இருக்காரு. அதனால தளபதி 69 தான் தன்னுடைய கடைசி படமா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த படத்தை வினோத் அவர்கள் இயக்குறதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.